Hi, this is Ranjit here. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ். இது மூணும் டிஃப்ரெண்டா இல்ல மூணும் சேமா அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மூணுத்துலயும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இங்க டெஃபினேஷன் சொல்லி கொடுக்க விரும்பல. இதை நாம ரியல் டைமா நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ரியல் டைம்ல இந்த மூணு டிஃபரன்சஸ் எங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வித்வுட் எனி டிலே let us get into the topic here. So deep learning, machine learning and artificial intelligence. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க நான் டெஃபினேஷன் சொல்ல விரும்பல. Let's get into the real time example called Mumbai Indians versus Chennai Super Kings. இந்த ரெண்டு மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்க நான் எடுத்துட்டு வர போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் லைக் மும்பை இந்தியன்ஸ் ஸோ 80% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 20% வின் பண்ற சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நாம ப்ரிடிக்ஷன் ஓரியன்டா நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்மளே கூகுள்லயும் பார்த்திருப்போம், இல்ல அப்படின்னா மேட்சஸ் இன் பிட்வீன்ல நம்ம பார்த்திருப்போம். அது எப்படி ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த ஒரு ஷார்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ let us apply the AI, ML and then deep learning concepts here. So அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, so we know that 2008ல IPL ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அதுல இருந்து let's get into 2008ல இருந்து 2024 வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சில டேட்டாஸை நான் எடுக்கிறேன். which means மும்பை இந்தியன்ஸ் எத்தனை மேட்சஸ் விளையாண்டுருப்பாங்க, இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் எத்தனை மேட்சஸ் இந்த டைம் பீரியடுக்குள்ள விளையாண்டுருப்பாங்க அப்படிங்கறத நான் எடுக்க போறேன். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துடலாமே. இங்க நான் எதை செப்பரேட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2008ல இருந்து 2024 வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் விளையாண்ட மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 300 மேட்சஸ் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 300 மேட்சஸ்ல எத்தனை மேட்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 250 மேட்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதுல தோத்த மேட்சஸ் எடுத்துக்கணும்ல, ஸோ டோட்டல் மேட்சஸ் எத்தனை மேட்சஸ் தோத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 50 மேட்சஸ் தோத்திருக்கிறதா நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், சார் மைட் பி லைக் டையா கூட நடந்திருக்கலாம்ல, ஸோ அது ஏன் நீங்க எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டரா புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் மேட்சஸ் நான் எடுத்துக்கல. ஸோ 250 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, அதுல 50 மேட்சஸ் தோத்திருக்காங்க, அவுட் ஆஃப் 300ல 50 மேட்சஸ் தோத்திருக்காங்க அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனிங் பண்ணலாம். யூ நோ த கான்செப்ட் கால் மைனிங், கரெக்டா? ஸோ மைனிங் இந்த சென்ஸ் என்ன பண்ணுவோம், ஸோ கோல்டு மைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, கோல் மைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோல் அண்ட் கோல்டு எல்லாமே நமக்கு மேல சர்ஃபேஸ்ல கிடைக்கிறது இல்லை. we have to go with the so we have to dig the soil, கரெக்டா? ஸோ ஒரு 200 ஸோ 300 ஃபீட் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா தான் we'll get something, கரெக்ட்? அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல மைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு போறோம். எதை மைன் பண்ண போறோம், ஆப்வியஸா டேட்டாவை, கரெக்டா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா மைனிங் பண்ண போறோம். அது என்ன சார் டேட்டா மைனிங் அப்படின்னா சொல்றேன். டேட்டா மைனிங் இன் த சென்ஸ் இந்த 250 மேட்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது 300 மேட்ச்ல 250 மேட்சஸ் ஜெயிச்சிருக்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 250 மேட்சும் எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதாவது எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் மைண்ட் பண்ண போறேன். ஸோ என்ன ரீசன், அந்த 250 மேட்சும் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க இல்ல எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத
த்ரூ டேட்டா மூலியமா நான் தெரிஞ்சுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் we can go with the captain. ஸோ அந்த 250 மேட்சஸும் யார் கேப்டன்சில அதிகமா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதா இருக்கட்டும், இல்ல கிரவுண்ட். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹோம் கிரவுண்டா இல்ல அவேவா, இல்ல நாம இந்தியால விளையாண்டுருக்கோம், துபாயிலயும் விளையாண்டுருக்கோம், கரெக்டா? அப்போ இந்தியால விளையாடும் போது எவ்வளவு மேட்சஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அது டே அண்ட் நைட் மேட்சா, டே ஆர் எல்ஸ் அது நைட் மேட்சா இருக்கு இல்லையா? ஸோ டே மேட்ச் இந்த சென்ஸ் ஒரு 3:30க்கு ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அதுவே நைட் மேட்ச் இந்த சென்ஸ் 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ டே மேட்ச்ல அதிகமா நான் ஜெயிச்சிருக்கிறேனா இல்ல நைட் மேட்ச்ல அதிகமா ஜெயிச்சிருக்கிறேனா? ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுல எத்தனை ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு டீம்லயுமே 4 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்களா இருக்கட்டும், இல்ல அதுல எத்தனை பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாங்க, அந்த பேட்ஸ்மேன்ஸ்ல எத்தனை பேரு இந்தியன்ஸ், அதுல எத்தனை பேரு ஃபாரினர்ஸ். அதே மாதிரி அந்த இந்தியன்ஸ் அப்படின்னா அதுல எத்தனை பேர் ரைட் ஹேண்டர்ஸ், அதுல எத்தனை பேரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா லைக் மைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்க போறேன். மைனிங் இன் த சென்ஸ் எதனால அந்த 250 மேட்சும் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கறத ஒரு பேட்டர்னா என்ன பண்ண போறேன் நான் கொடுக்க போறேன். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா மைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா மைனிங் இன் த சென்ஸ் அந்த டேட்டாவை நான் எந்த அளவுக்கு நான் டிக் பண்ணி ஒரு ராவான கண்டென்ட் என்னால் எடுக்க முடியுமோ அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டேட்டா மைனிங் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ இங்க நான் இத்தனை டேட்டாஸ் இத்தனை ஃபீச்சர்ஸ் உங்களால ஷோ ஆஃப் பண்ணிக்க முடியாது. ஸோ தட் உங்களுக்கு அது குழப்பம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன். which means அந்த 250 மேட்சஸ்லயும் 5 பேட்ஸ்மேன்ஸ், 4 பவுலர்ஸ் அண்ட் 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருந்ததா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படின்னா 250 மேட்சஸும் இந்த பேட்டர்ன்ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் இங்க டேட்டா மைன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நவ். இப்போ இந்த 250 மேட்சஸும் 5 பேட்ஸ்மேன்ஸ் வச்சுதான் விளையாண்டுருக்காங்க, 4 பவுலர்ஸ் வச்சுதான் விளையாண்டுருக்காங்க, 2 ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுதான் விளையாண்டுருக்கிறதா நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு இத டேட்டா மைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டா? டேட்டா மைன் பண்ண முடியுமா? ஆப்வியஸா முடியும். என்ன பண்ணலாம்? எஸ், நீங்க சொன்னது ரைட்டு தான். which is நான் பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ண முடியும்னா டேட்டா மைனிங் பண்ண முடியுமா? அதுல எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ், எத்தனை ரைட் ஹேண்டர்ஸ், அதுல எத்தனை பேர் வந்துட்டு ஃபாரினர்ஸ், அதுல எத்தனை பேர் இந்தியன் பீப்புள் எப்படியா இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட், இந்த மாதிரி நான் கொண்டு போகலாம். ஐ கேன் கோ வித் த பவுலர்ஸ் ஆல்சோ. பவுலர்ஸ்க்கு எப்படி சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா முடியும். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எக்கனாமி இருக்கா. ஸோ லைக் ஒரு ஓவருக்கு இத்தனை பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல, தட் இஸ் எக்கனாமி. ஸோ எக்கனாமி இன் த சென்ஸ் ஐ கேன் கோ வித் ஒரு ஓவருக்கு ஒரு 6 ரன்ஸ் கொடுத்ததா நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐம் கோயிங் வித் த ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இன் த சென்ஸ் ஸோ அவங்க which is of இந்தியன்ஸா இல்ல வந்து ஃபாரினர்ஸா அப்படிங்கறத நான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஃபெட்ச் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. கரெக்டா? இந்த 250 மேட்சஸும் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. ஸோ which means that பேட்ஸ்மேன்ஸ் 5 பேர் இருந்திருக்காங்க, பவுலர்ஸ் 4 பேர் இருந்திருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு 2 பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா மைனிங் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம வின்னிங்கை மட்டும் பார்த்தா மட்டும் போதுமா? we need to go with the analysis the loss also. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ 50 மேட்சஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சிஎஸ்கே தோத்துருக்கிறதா நான் எடுத்திருக்கேன். இப்போ அது எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யூ see, லைக் நம்ம
ஜெயிச்சோம் அப்படின்னாலுமே எப்படி ஜெயிச்சோம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் எனக்கு தெரியணும். தோத்தோம் அப்படின்னாலுமே எதனால தோத்தோம் அப்படிங்கறது தெரிஞ்சா மட்டும்தான் அப்கமிங் ஈவெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம பார்க்க முடியும். ஸோ தட் வித்தவுட் எனி டிலே இப்போ எப்படி நம்ம வின்னுக்கு நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம எடுத்து கொண்டு வந்து காமிச்சோமோ அதே மாதிரி லாஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேட்டர்னை ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அங்க மேல எடுத்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், லாஸ்க்கும் எடுத்துக்கிறேன். யூ சி லைக் இங்க பேட்ஸ்மேன்ஸ் இந்த 50 மேட்சஸும் எப்படி தோத்துருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி 4 பேர் வச்சு விளையாண்டுருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் 4 பேர் வச்சு விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த பவுலர்ஸ் 6 பேர் பவுலர்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன இருக்காரு, இந்த 50 மேட்சஸ்லயும் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த பேட்டர்னை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த 50 மேட்சும் சிஎஸ்கே தோத்திருக்கிறதா நான் ஒரு பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி as your pattern recognition. ஓகே, இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தா மட்டும்தான் அப்கமிங் திங்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. வித் த ஹெல்ப் ஆஃப் டேட்டா மைனிங்கை வச்சுதான் என்னால பேட்டர்ன் ரெகக்னேஷன் பண்ண முடியும். இங்க நம்ம 2 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு டேட்டா மைனிங், செகண்ட் திங் இட் இஸ் ஆஃப் பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் டேட்டா மைனிங் மூலியமா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், பேட்டர்ன் ரெகக்னேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். அண்ட் சிஎஸ்கேக்கு மட்டும் எடுத்தா மட்டும் போதுமா? ஸோ நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம எடுத்துதான் ஆகணும், கரெக்டா? ஸோ அப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த மாதிரி எடுப்போம். பட் இங்க நான் சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறதுனால நான் சிஎஸ்கேக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், நான் ஐம் கோயிங் வித் தீஸ் டீடைல்ஸ் அண்ட் ஆல். இங்க நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ், எக்கனாமி, ஸ்ட்ரைக் ரேட், அது வந்து ஹோம் கிரவுண்டா இல்ல அவே கிரவுண்டா, இட் இஸ் ஆஃப் டே மேட்சா நைட் மேட்சா, யார் கேப்டன்சி, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we will say that as raw data. ஓகே, ஸோ இத்தனை டேட்டா மைனிங் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்மிங் பேக் வித் த ப்ரீவியஸ் டாபிக், இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ அந்த ரா டேட்டாஸ் எல்லாமே எனக்கு எங்க இருக்கும் அப்படின்னா இந்த டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ அதோட சைஸா இருக்கட்டும், அதோட வெயிட்டா இருக்கட்டும், அதோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு டீப் லேர்னிங்ல இருக்கும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு நான் வரேன். இப்போ நாம அந்த டேட்டாஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எடுத்து மட்டும் வச்சிருக்கோம், அதை நாம என்ன யூஸ் பண்ணவே இல்லை, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ கெட் இன் டு த கால்குலேஷன்ஸ் பார்ட். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அந்த ரா டேட்டா இருக்கு இல்லையா, அந்த ரா டேட்டா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், I'm giving in a algorithm. So inga we can say it as a data science algorithm or else we can go with the machine learning algorithm also. So இந்த ரா டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு அந்த அல்காரிதத்தில் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல அவுட்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் ஆஃப் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ஃப்ளோ, இதை பத்தி நான் டீட்டெயில் பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அல்காரிதம்னா என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ எப்படி நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல a plus b the whole square அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ரைட்? இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியும் அப்ரிவேஷன் ஆஃப் a plus b the whole square ஓட ஃபார்முலா, கரெக்ட்? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராம் வருது அப்படின்னா நம்ம ஏக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம், a is equal to 5, ஸோ b is equal to 10 அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம், கரெக்டா? அந்த மாதிரி அசைன் பண்ணி தான் அதில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் எடுத்திருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா n நம்பர் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கும்.
அந்த அல்காரிதம்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா we might be having the n number of templates. அந்த டெம்ப்ளேட்ஸ்ல உங்களோட ரா டேட்டாவை நான் என்ன பண்ணிப்பேன், நான் ஃபில் பண்ணிப்பேன். ஓகே, தென் அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். which means உங்க ரா டேட்டா மெஷின் லேர்னிங்க்கு வரும்போது அங்க உங்களுக்கு ட்ரெயின் ஆகும். ஸோ இங்க தான் உங்களுக்கு ட்ரைனிங் ஃபேஸ் நடக்கும். which means இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ let us get into the topic called அந்த 300 matches. கரெக்டா? இப்போ இந்த பேட்ஸ்மேன்ஸ் 5 பேரு, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட லெஃப்ட் ஹேண்டர்ஸா இல்ல ரைட் ஹேண்டர்ஸா அப்படிங்கறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நாம அதை கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த ரா டேட்டாஸ் எல்லாமே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இட் வில் மேக் யூ அண்ட் திங்க். ஓகே, ஸோ இந்த 300 மேட்சஸுமே வந்துட்டு இப்படிதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க போல அப்படிங்கிறது எல்லாமே அந்த மெஷின் புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ புரிஞ்சிக்க இந்த சென்ஸ் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஆஃப்டர் திஸ் ட்ரைனிங் அலோன் இட் வில் கிவ் யூ சம் பேட்டர்ன். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இந்த அல்காரிதம்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரெயின் அண்ட் எவ்ரி திங் இஸ் டன் ஹியர். இப்போ இந்த இடத்துல ஒரு மாடல் கிடைச்சிருக்கு. கரெக்ட்? இந்த மாடல்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் you might be having that Disney Plus Hotstar இருக்கட்டும் இல்ல Spotify இருக்கட்டும். கரெக்டா? அதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் Spotify எடுத்துக்கிறேனே, இப்ப அந்த Spotifyல இப்ப எனக்கு வந்துட்டு ஏஆர் ரகுமான் பிடிக்கும் அப்படின்னா இப்போ அவரை மட்டும் நான் லைக் பண்ணிப்பேன் நான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், Spotify வந்துட்டு லாகின் பண்ணும் போதே we might be having that. கரெக்டா? select 3 people அப்படின்னு கொடுக்குற போது நான் என்ன பண்ணிக்கிறேன், I'm giving the ஏஆர் ரகுமான், இளையராஜா அப்படிங்கிற 2 people மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற அப்ளிகேஷன் எதோட கன்சிடரேஷனா போகும் அப்படின்னா ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ண திங்ஸா இருக்கட்டும் இல்ல அவர் பாடின பாட்டு மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சஜஷன்ல வரும். ஆஸ் வெல் எஸ் இளையராஜா அவரோட பண்ண பாட்டா இருக்கட்டும் இல்ல அவர் மியூசிக் பண்ண பாட்டா இருக்கட்டும் இல்ல பாடின பாட்டா இருக்கட்டும் அது மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும், லைக் விசிபிளுக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நான் சூஸ் பண்ணிட்டேன் ஏஆர் ரகுமான் இளையராஜா அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே தான் எல்லாத்துக்கும் வராது. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும், ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். கரெக்டா? அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மாடல் ட்ரெயினா அந்த மாதிரி தான் கொடுக்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வித்தவுட் எனி டிலே இங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாடல் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாடல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா let me give this. ஓகே, இந்த மாடலுக்கு எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியும், எப்படி தோத்துருக்காங்க அப்படிங்கறதும் தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மாடலுக்கு நான் என்ன பண்றேன், சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எல்ஸ் செட் ஆஃப் இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ which is of என்ன பண்றேன், since it is a CSK management. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்துட்டு நாளைக்கு மேட்ச் விளையாட போறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாடல் எனக்கு கொஸ்டின் கேட்கும், நீ யார் கூட விளையாட போற அப்படிங்கறத கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிருந்தோம், முன்னாடியே MI நம்ம சொல்லியிருந்தோமா, I'll be giving the answer like MI, that is of Mumbai Indians. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அந்த மாடல் எனக்கு கேட்கும் அப்படின்னா it will give you the date. ஸோ எந்த டேட்ல விளையாட போறீங்க. ஓகே, let's say for example so May 1st 2025 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கும், ஸோ இட் வில் பி லைக் டே மேட்சா இல்ல நைட் மேட்சா. ஓகே, ஐ மே சேயிங் தட் ஆஸ் டே மேட்ச். ஓகே, ஸோ அண்ட் தென் யாரோட கேபிட்டன்சி, இப்போ நம்ம முன்னாடி ரா டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இங்க என்ன பண்ணிப்போம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே, அட் லாஸ்ட் எத்தனை பேட்ஸ்மேன்ஸ் நீ கொண்டு போக போறீங்க அப்படின்னு இந்த மாடல் எனக்கு கேட்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், I'll be going with the 5 பேட்ஸ்மேன்ஸ் நான் கொண்டு போக போறேன் அப்படிங்கறத நான் மாடலுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அவரோட பேரு, அவரோட ஏஜ், அவரோட ஆரிஜின் இந்தியனா இல்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபாரினர்ஸா அப்படிங்கறது எல்லாமே நான் கொடுத்துறேன். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். as well as for the bowlers.
ஸோ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4 பவுலர்ஸ் நான் கொண்டு போக போறேன். அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்படி பண்ணமோ இதுல வந்துட்டு எத்தனை பேர் ஃபாரினர்ஸ், எத்தனை பேர் ரைட் ஹேண்டர்ஸ், எத்தனை பேர் ஸ்பின்னர்ஸ், எத்தனை பேர் சீமர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவரோட எக்கனாமி எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். அட் லாஸ்ட் எத்தனை பேர் ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க கொண்டு போக போறீங்க அப்படிங்கறது எல்லாமே எனக்கு என்ன பண்ணிட்டோம் கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்றேன், 2 ஆல்ரவுண்டர்ஸ் நான் கொண்டு போக போறேன். அவங்களோட ஆரிஜின், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகே, லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துட போறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாடல் எனக்கு கொஸ்டினா கேட்கும், ஆன்சரா நான் கொடுக்க போறேன். ஓகே ஃபைன். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கரெக்ட். ஸோ என்னது 250 மேட்சஸும் இப்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். கரெக்டா? அப்ப இது என்ன பண்ணும், இந்த மாடலுக்கு தெரியும். கரெக்ட், வின்னிங் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், எப்படி லாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாடலுக்கு தெரியும். கரெக்ட். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டேட்டாஸை நான் ப்ராசஸ் பண்ண போறேன்.